கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 122 சங்கீதம் 1வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய மனிதனாகிய தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைந்ததான ஒரு முக்கியமான இடத்தை இந்த வேத பகுதியிலே அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று ஜனங்கள் சொன்னபோது அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாராம். தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையிலே ஆலயத்தை அவர் தேட முடியாத ஒரு சூழ்நிலை வந்தபோது அவர் மிகவும் வேதனைப்பட்டதை சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் கதறுகிறார். முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனத்தோடு கூட்டத்தில் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்துக்கு போய் வருவேனே என்று அதை நினைத்து புலம்புகிறார். அன்பானவர்களே, ஏன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவது மகிழ்ச்சி? நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது முதலாவது தேவன் நம்மை சந்திக்க வருகிறார், அது முதலாவது மகிழ்ச்சி. இரண்டாவது, நமக்கு தேவையான ஆவிக்குரிய ஆலோசனை அங்கே கிடைக்கிறது, அது ஒரு பெரிய காரியம். மூன்றாவது, பரிசுத்தவான்களோடு இணைந்து நல்ல இசைக்கருவிகளோடு ஆண்டவரை பாடி துதிப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. நீதிமான் கர்த்தரை பாடி மகிழ்கிறானாம். அப்படியானால் கர்த்தரை பாடி துதிப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆரோனும் மோசையும் ஒருவர் சந்தித்த போது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்களாம். அதுபோல நாம் சபை கூடி பரிசுத்தவான்களாய் ஒருவரை ஒருவர் சந்தோஷிப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இப்படியெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதனாலே ஏராளம் மகிழ்ச்சி நமக்கு உண்டாகிறது. இந்த காலை நேரத்திலும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நாம் மிகவும் முக்கியத்துவம் கொடுப்போம். ஆலயத்திற்குள்ளே இருந்து நமக்கு கிடைக்கின்ற சகல விதமான மகிழ்ச்சிகளையும் இந்த நாளிலேயும் நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த பர்வதத்துக்கு உங்களை கொண்டு வந்து அவருடைய ஜெப வீட்டிலே உங்களை மகிழ பண்ணுவாராக. கர்த்தருடைய ஆலயம் உங்களுக்கு இன்றைக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. நாம் ஜெபிப்போமா? தம்முடைய ஆலயத்துக்கு வருகிறவர்களை, தம்முடைய ஆலயத்தையும் தம்மையும் நேசிக்கிறவர்களை மிகவும் கனம் பண்ணுகிற, மிகவும் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்முடைய ஆலயத்தின் மேல் பற்றுதலாக இருந்து இன்றைக்கும் உம்முடைய ஆலயத்தை நாங்கள் வாஞ்சித்து தேடுவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். தாவீது ராஜாவை போல கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்ற செய்தி அத்தனை பேருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்படி உதவி செய்யும். தேவாலயத்தில் உண்டாகும் மகிழ்ச்சியினாலே ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆண்டவர் நிரப்பும். கிருபை உண்டாகட்டும். இந்த நாளும் எங்களுக்கு ஜெயமாய் இருப்பதாக இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.